நடிகை சுபாஷினி அவர்களோட இறப்புக்கு பின் தொடர்ந்து அவங்கள பத்தின ஏகப்பட்ட செய்திகள் வெளியாகி வந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில அவங்க வீட்ல நடந்திருந்த ஒரு விஷயம் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு எமோஷனல ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட வீட்ல என்ன நடந்திருக்கு, என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கயல் சீரியல் மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்ப சுபாஷினி அவர்கள் பெற்றிருந்தாங்க. இலங்கையிலேருந்து இங்க வந்து இப்படி ஒரு வாய்ப்பு பெற்று ரசிகர்கள் மத்தியில இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு பெறுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனா, இவ்ளோ போல்டா அந்த ஒரு விஷயத்த பண்ணதுக்கப்புறம், கணவர் கூட ஏற்பட்டிருந்த சின்ன சண்டையில அவங்க சடனா எடுத்திருந்த ஒரு முடிவு, அவங்களோட வாழ்க்கையவே முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அவங்களோட இறப்புக்கு பின், அவங்க வீட்ல தொடர்ந்து இப்ப ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்கள பத்தி பார்த்து வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா அவங்களோட ரூம வந்து காலி பண்றப்ப, அவங்க ரூம்ல முக்கியமான திங்ஸ் ஏதாவது இருக்கா? அது மட்டும் இல்லாம அவங்க சம்மந்தப்பட்ட பொருள் இருந்தா, அத அவங்க வீட்டுக்கே எடுத்துட்டு போயிரலாம் அப்படிங்கிற மாரி செக் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அப்படி செக் பண்ணும்போது, அவங்களோட வீட்ல ஒரு பெட்டி இருந்திருக்கு. அந்த ஒரு பெட்டிய திறந்து பார்த்த அவங்களோட குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அதுல சுபாஷினி அவர்களோட அவ்வளவு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கு. குறிப்பா சுபாஷினி அவர்கள் சின்ன வயசுல இருந்த ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாம சுபாஷினி அவர்கள் வாங்கியிருந்த அவார்ட், சுபாஷினி அவர்களுக்கு கல்யாணம் ஆக்கும்போது எடுக்கப்பட்ட புகைப்படம், அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஆல்பம், அவங்க வந்து இந்த சினிமா சான்ஸ்க்காக போம்போது நெறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பொருட்கள் அப்படின்னு இது எல்லாத்தையுமே அந்த ஒரு சூட்கேஸ்ல வச்சிருந்திருக்காங்க. அண்ட் அதில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே சுபாஷினி அவர்கள் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம். சுபாஷினியோட மெமரீஸ் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பெட்டிய தான் அவங்க தங்கியிருந்த வீட்ல அவங்க வச்சிருந்திருக்காங்க. அண்ட் இத பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனல் ஆகி கதறி எழ ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க குடும்பத்தோட இருந்த புகைப்படம், அவங்களுக்கு கல்யாணம் ஆனது, அவங்களோட பர்த்டே ஃபோட்டோஸ் அப்படின்னு இது எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆகியிருக்காங்க. வரப்போற ஏப்ரல் 12 தான் அவங்களுக்கு பர்த்டே வரப்போகுது. இந்த ஒரு டைம்ல இப்படி ஒரு முடிவெடுத்து இந்த பர்த்டேவ கொண்டாட முடியாம போயிருச்சே அப்படின்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே உடைஞ்சு போயிருந்திருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் ரீசென்ட்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஜனநாயகன் படத்தோட லீக் விஷயங்கள் பத்தி ரொம்பவே கோவமா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு படங்களோடுமே அது பல பேரோட கனவுகள சுமந்து வருது. டைரக்டராக இருக்கட்டும், ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், அதில ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஒரு 100 குடும்பங்களோட உழைப்பு, வியர்வை அதன் மூலியமா தான் ஒரு படம் வருது. ஒரு புரொடியூசர் அத நம்பி பணம் போட்டிருக்காரு. இப்படி இருக்கையில ஈஸியா லீக் பண்ணி அந்த படத்த பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஒரு படம் மக்களுக்காக எடுக்கப்படுது. அத கரெக்ட்டா தியேட்டர்ல போய் பார்த்து அந்த படத்த வெற்றியடை செஞ்சு, அந்த படக்குழுவினருக்கும், மக்களுக்கும் நல்லபடியா முடியிறது தான் எல்லாருக்குமே நல்லது. இப்படி லீக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த ஒரு படத்த லீக் பண்ணவங்கள சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாரி பேசியிருக்காரு. இது முழுக்க முழுக்க ஜனநாயகன் படத்துக்காக பேசியிருக்காரு. அதிலேயே அவரு மென்ஷனும் பண்ணியிருக்காரு. ஜனநாயகன் படம் சமீபத்தில லீக் ஆயிருச்சு. தியேட்டர் பிரிண்ட் கூட கிடையாது. அல்ட்ரா ஹெச்டில அந்த படத்தோட பிரிண்ட் ரிலீஸ் ஆகியிருக்கு. இது இப்போ சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.